தான் வந்து ஒரு பொண்ணை பார்த்து நம்ம லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒருத்தரால் இன்ஸ்பிரேஷனாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதற்கு பதில வந்து நம்ம இவர் சொல்லலாம். எந்த அளவுக்கு இன்ஸ்பிரேஷனை வந்து நீங்கள் சம்பாதிச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு பல பெண்களோட பொறாமையையும் சம்பாதிச்சிருக்கீங்க. அமீர் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். ஆமாம், அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஓகே, பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் டைரக்டர், மியூசிக் டைரக்டர், எடிட்டர், கேமராமேன், ஃபைட் மாஸ்டர் எல்லாருக்கும் வணக்கம். மியூசிக் டைரக்டர் சார் எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட், நான் இந்த ப்ராஜெக்ட் வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்த உதய் ப்ரோ, ரொம்ப ரொம்ப நன்றி. நான் என்னோடய ஜேர்னி வந்து நான் சொல்லணும்லாம் இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நான் எங்கேருந்து வந்தேன், எங்கே வரைக்கும் வந்துட்டுருக்கேன்றது எல்லாமே எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் தெரியும். நான் ரொம்ப ஒரு இடத்த வந்து தேடி இந்த இடத்துக்கு தான் போகணுன்னு நான் ரொம்ப ஓடிட்டு இருந்தேன். நான் எப்போ ஓடின காலத்துலேருந்து நான் ஓட ஒவ்வொன்றா கிடச்சிட்டே இருந்தது. அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும்போது கரெக்டான ஒரு இடத்துல இந்த ப்ராஜெக்ட் கிடச்சதுக்கு முக்கிய காரணம் உதய் ப்ரோ. அது ரொம்ப ரொம்ப நன்றி உதய் ப்ரோ. நீங்கள் இல்லை அப்படின்னா நான் இந்த ப்ராஜெக்டில் இருந்திருப்பேனான்னு எனக்கு தெரியல. அண்டு எல்லோரும் மாதிரியும் தான் நேற்று நைட்டெல்லாம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி, இன்றைக்கி கொஞ்ச நேரம் இவங்கெல்லாம் பேசும்போது இங்கெல்லாம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி இங்கே வந்தது என்ன பேசணுன்னு எல்லாத்தையும் மறந்துட்டேன். டைரக்டர் சார், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் என்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து அவரை ஃபஸ்ட்டு டைமாக மீட் பண்ணது வந்து வேறு ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் டைமாக அவரை மீட் பண்ணேன். இந்த ப்ராஜெக்டில் நான் இருக்க போகிறேங்கிறது எனக்கு தெரியாது, இந்த ப்ராஜெக்டில் அவர் என்னை கூப்பிடுவாருங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா ஆடிஷனுக்காக கூப்பிட்டுருந்தாங்க, ஆடிஷனும் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கூப்பிட மாட்டாங்க என்ன அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டு பவுண்டு கொடுத்து ஃபுல்லாக படிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. பவுண்டு படித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை நான் கரெக்டாக பண்ணலை அப்படின்னா சினிமாவில் இதுக்கப்புறம் எந்த சான்ஸுமே எனக்கு கிடைக்காது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட். அந்த பியூட்டிஃபுல்லான ப்ராஜெக்டில் எனக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் நான் நடிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேங்கிறது உண்மை. அதை விட ஒரு 10% எக்ஸ்ட்ராவாக கோரியோகிராஃபர் ஆகணும், சினிமாவில் வந்து நான் ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். நான் தமிழ் படங்கள் நிறையா பண்ணியிருக்கேன், பட் எதுவுமே பெருசாக பேசப்படலை. நான் பண்ண படங்களில் இருக்க பாட்டுகளோ நடனமோ சரியாக பேசப்படலை. அதுக்கும் எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சான்ஸ் கிடச்சிச்சு. அந்த பாட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்லாம் நான் இப்போயே சொல்லிட்டா கண்டிப்பாக டைரக்டர் திட்டுவார் போல். அதனால் நான் அந்த பாட்டை பற்றி சொல்லலை. இளைஞர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கிற ஒரு பாட்டாக இருக்கும். அந்த பாட்டில் நான் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். நான் இப்போ உட்காந்து இங்கே வந்திருக்கேன், என்ட்ரான இவ்வளோ கேமராமேன்ஸ் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்தாங்க, இங்கே வந்து உட்காந்துருக்கேன், இதெல்லாம் பேசுகிறேங்கிறத விட அந்த போஸ்டரில் ராஜசுந்தரம் மாஸ்டர், பாபா பாஸ்கர் மாஸ்டர், அதுக்கப்புறம் அமீர் அப்படின்னு அந்த பேர் அங்கே இருக்குல்ல, அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு கிஃப்டாக தெரியுது. அதுவுமே எனக்கு தாஷமகான் கொடுத்துருக்கு. ஹரிஷ் கல்யாண் பிரதர் என்னை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஏன்னா நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு டேலேருந்து லாஸ்ட் டே ஷூட் வரைக்கும் ஒவ்வொரு ஷாட்டுக்கு போகும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. கொரியோகிராஃபி பண்ணுறது டோட்டலாக வேறு, நான் ஹேண்டில் பண்ணுறது தான் அங்கே. நான் என்ன சொல்கிறேன்னா அது நடக்கும். பட் இங்கே அப்படி இருக்கல. கேமரா முன்னாடி வச்ச உடனே நான் ரொம்ப கான்ஷியஸ் ஆயிடுவேன், ரொம்ப மிஸ்டேக் பண்ணுவேன். என்ன பண்ணுறேன், கரெக்டாக பண்ணுறேன்னா தப்பாக பண்ணுறேன்னான்னு நிறையா பிரச்சனை இருக்கும். அது எல்லாமே மாற்றி அவர் கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டாரு, ரொம்ப நன்றி. அண்டு எப்போவுமே நான் ஹரிஷ் கல்யாண் பிரதர் கூட நடிக்கிறேன், அவர் கூட இருக்கேங்கிறதுனால சொல்ல. நான் இதுக்கு முன்னாடி கூட நான் அவருக்கு இன்ஸ்டாகிராம்லலாம் மெசேஜ் பண்ணியிருக்கேன். அவர் ஜெயிக்கிறப்போ ஏதோ எங்களை மாதிரி பசங்க எல்லாருமே ஜெயிக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே. ஸோ அவர் கூட சேர்ந்து நடித்தது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் மியூசிக் டைரக்டர், நான் அவரை ஃபஸ்ட்டு டே பார்த்துட்டு, சாரி ரொம்ப டைம் எடுத்துக்கிறதுக்கு மன்னிச்சிடுங்க. அவர் மீட் பண்ணதுக்கப்புறம் சாங் போட்டு காமிச்சார். அதில் ரேப்பர்ஸ்னு அவங்க சொல்லிட்டாங்க, அதனால் நான் சொல்கிறேன் சார். ரேப் படத்தில் நாங்கள்லாம் ரேப்பர்ஸ். அந்த சாங் பாடுறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கு கூப்பிட்ருந்தாங்க. அவர் போய் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளுமே அந்த சாங் கோரியோகிராஃப் பண்ணுறப்பவும் அவர் எனக்கு கால் பண்ணி இந்த பீட் ஆட் பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமான்னு கேட்குறப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு கோரியோகிராஃபர்கிட்ட கூப்பிட்டு நான் இதை பண்ணவா, இது கரெக்டாக இருக்குமா, உங்களுக்கு ஆப்டாக இருக்குமா அப்படின்னு அந்தளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் என்னோடய ஸ்பெஷல் நண்பர்கள், என்னோடய ரேப் டீம்
ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், என்னை பாட வச்சதுக்கு தேங்க்ஸ். அவங்க கூட இருந்தது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன்னா. அண்டு கோ டைரக்டர்ஸ், ஏடிஸ் என்னை வந்து ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஒட்டுமொத்த டீமுமே பரபரன்னு இருக்கும் செட்டில், ஓடிட்டே இருப்பாங்க, அவ்வளோ க்ரௌடு. ஃபைனலி கேமராமேன் அண்டு அவங்களோட டீம், நீங்கள் இதில் எவ்வளோ அழகாக பார்த்துருப்பீங்கன்னு தெரியும். ஒவ்வொரு ஃப்ரேமுமே இதுக்கு மேலே இருக்குது. நீங்கள் இதில் வந்து டீகோடிங்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த நீங்கள் பார்த்த இதை வச்சு இது இருக்க போகுது, அதுக்கெல்லாம் மேலே என்னென்னமோ இருக்க போகுது. ஸோ படம் வந்ததும் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த படத்தில் நான் ஒரு நடிகனாகவும் ஒரு நல்ல கோரியோகிராஃபராகவும் வெளியில் தெரிவேங்கிற எனக்கு நம்பிக்கை 100% இருக்குது. இதெல்லாம் அமைச்சு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் ஹரிஷ் கல்யாண் சாருக்கும் வினீத் சாருக்கும் மொத்த டீமுக்குமே மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். தேங்க்யூ ஸோ மச்.